பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் அப்படிங்கிற வார்த்தையை உண்மையாக்கக்கூடிய வகையில் ட்ரம்ப் இப்போ சிக்கியிருக்காரு ரெண்டு விஷயத்தில். ஒன்று, ஜெஃப்ரி அப்படிங்கிறவருடைய மரணம். இது கொலையாக இருக்கலாம், அது ட்ரம்ப் செய்ததாக இருக்கலாம், அதற்கு காரணம் சில பெண்களாக இருக்கலாம், பெண்களோடு அவர் கொண்டிருக்கக்கூடிய சவகாசத்தின் அடிப்படையில் இந்த சம்பவம் நடந்தேறி இருக்கலாம் அப்படின்னு CNN கொடுத்திருக்கக்கூடிய ஒரு ஆடியோ ப்ரூஃப் இப்போ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அமெரிக்கா முழுவதும். இன்னொரு புறம் 2024 வெளியான ஒரு ஆடியோ, அதையும் CNN தான் வெளியிட்டிருக்காங்க. அதில் முக்கியமான 2 நாடுகளை பற்றி ட்ரம்ப் பேசி இருக்கக்கூடிய விஷயம். அந்த 2 நாடுகளும் சேர்ந்து ட்ரம்ப்பை டமார்னு போட்டு அடிக்கக்கூடிய அளவுக்கு சம்பவமாக மாறுமா அப்படிங்கிறது அடுத்த கட்ட கேள்வி. அது என்ன விஷயங்கிறதையும் சேர்த்து வச்சு பார்த்துடலாம். ட்ரம்ப் டாரிஃப் வார் சில நாடுகள் மேலே விதிச்சிருக்காரு. அந்த நாடுகள் என்னென்ன, அவங்களுடைய எதிர்கருத்துக்கள் என்னென்னங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். எவ்வளவு சதவீத வரி விதிச்சிருக்காங்க, இந்தியாவுக்கு என்ன பாதிப்பு அப்படிங்கிற விவரங்களும் நம்ம தெரிஞ்சுக்கணும். கடைசியாக உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில நடக்கக்கூடிய வாரை பற்றி நம்ம பேசுவோமான்னு கேட்டால் ஆமாம். அதே நேரத்தில் ரஷ்யாவில் போய் இந்தியர்கள் வேலை பார்க்குறதுக்கான வாய்ப்பை இப்போ ரஷ்யா உருவாக்கி கொடுத்துருக்கு. அமெரிக்காவில் க்ரீன் கார்டு வாங்குறதுக்கு எவ்வளோ சிரமப்படுறாங்க, அது மாதிரியான நீங்கள் சிரமப்பட தேவையில்லை. ஏகப்பட்ட வாய்ப்புகளை கொடுத்துருக்காரு ரஷ்ய அதிபர் புட்டின். அது என்ன, அது சதியா இல்லை வேலை வாய்ப்பா அப்படிங்கிறதையும் வீடியோவில் பேசுவோம். இது பிரசாத் சிக்னேச்சர் உறவுகளே. நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடரா வரணும்னு ஆசைப்படுறீங்களா? அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு. ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை. தியரிட்டிக்கல் அண்ட் பிராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும். தொடர்புக்கு 94493594 என் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் ஜோஸ், டைலர், ஐசக் இந்த 3 பேரும் சேர்ந்து CNN-க்காக சில வேலைகள் பார்த்துருக்காங்க. அவங்க வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு ஆடியோ டேப் அப்படிங்கிறது இன்னைக்கு வைரலாக சுற்றிக்கிட்டு இருக்கு. அது CNN சைடில் இருந்து வெளியாக இருக்கக்கூடிய அந்த டேப் அப்படிங்கிறது முழுவதுமாக ட்ரம்பினுடைய வாய்ஸ் பொருத்தப்பட்டது. சரி, ட்ரம்பினுடைய வாய்ஸ் ஏஐ மூலியமாக இது பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. பட் அது உண்மை கிடையாது. இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிஸ்ட் CNN அறிக்கையாக வெளியிட்டிருக்காங்க. 2024 ட்ரம்ப் பேசியதாக அந்த ஆடியோ வெளியாயிருக்கு. அதில் ட்ரம்ப் அப்படி என்ன பேசியிருக்காரு, யாரை பற்றி பேசியிருக்காருன்னு கேட்டால், ரஷ்யா உக்ரைனை ஆக்கிரமித்தால் மாஸ்கோ மீது நான் குண்டு போடுவேன் அப்படின்னு பேசியிருக்காரு. ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னொரு நாட்டை பற்றியும் பேசியிருக்காரு. சீனா தைவானை தாக்கினால் பெய்ஜிங்கின் மீது நாம் பாம்பு போடுவேன் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுமே இப்போது வெளியாயிருக்கு. அப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கு இடையில நடக்கக்கூடிய போரை அவர் நிறுத்துறது தொடர்பாகவும், இந்த நோபல் பரிசுக்கு தகுதியானவர் அப்படின்னு இஸ்ரேலுடைய பிரதமர் நெதன்யாகு கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கை இருக்குல்ல, சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஆகட்டும், இது எல்லாமே ஒரு கண் துடைப்பு நாடகம் தான். தொடர்ச்சியாக போரை நடத்தி அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மக்களை ஏமாற்றி அவங்களுடைய வரியை அதிகமான அளவில் வசூலித்து மற்ற நாடுகளுக்கு போர் விரிவுபடுத்தி அதன் மூலியமா லாபம் சம்பாதிக்கிறது மட்டும்தான் ட்ரம்ப்ங்கிற பிஸ்னஸ் மேனுடைய பெரிய வேலை அப்படிங்கிறது இதன் மூலியமா புரியுது அப்படின்னு CNN அறிக்கை சொல்லுது. ஸோ அமெரிக்க மக்கள் இங்கே ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற அதிபயங்கரமான செய்தியை வெளியிட்டிருக்காங்க CNN. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. இன்னொரு ஆடியோ ட்ரம்பினுடைய ஆடியோ என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான செய்தி ரஷ்யாவை பற்றி நம்ம பார்க்கணும். இந்த யூரல் வர்த்தக சபை தலைமை அலுவலகம் வெளியிட்டு இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இப்போது ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, உக்ரைனில் போர் நடந்துக்கிட்டு இருக்குல்ல, அதில் 3 லட்சம் ரஷ்ய வீரர்கள் இறந்து போயிட்டாங்க. 14 கோடி பேர் தான் இங்கே மக்கள் தொகையே இருக்காங்க. இப்போ மக்கள் தொகையும் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்தி. அதற்காக ட்ரம்ப் புட்டின் அறிவிச்சிருக்கக்கூடிய அறிவிப்புகள், இலவசங்கள் ஏகப்பட்டது மானியமாக கொடுத்துருக்காரு. குறைந்த வயதிலேயே கர்ப்பம் தரிப்பதற்கான வாய்ப்பையும் அந்த நாட்டினுடைய குடிமக்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வேலை செய்கிறதுக்கு ஆட்கள் வேணும். யாரா வேலை செய்வா நல்லா அப்படின்னு சொல்லி யோசித்து பார்த்துட்டு இந்தியர்களுக்கு அதற்கான வாய்ப்பை கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. குறிப்பாக நம்முடைய வட இந்திய இளைஞர்களை அதிகமான அளவில் டார்கெட் பண்ணுறாங்க ரஷ்யா. இஸ்ரேலுக்கு 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் டிராவல் பண்ணி இப்போது அங்கேயே குடிபெயர்ந்துட்டாங்க. அங்கே கட்டட தொழிலாளிகளாக போனவங்க இன்னமும் அங்கேயே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க.
ஸோ தொடர்ச்சியாக இஸ்ரேல் அப்படிங்கிற நாட்டுக்குள்ள இந்தியர்கள் ஹரியானா, ஒடிசா, அதற்கு பிறகு பீகார் இந்த இடங்களில் இருந்து 1,00,000 பேர் அப்ளிகேஷன் போட்டு அங்கே வந்து தொழிலாளர்களாக போயிருக்காங்க. ஏகப்பட்ட இன்ஜினியர்ஸ் போயிருக்காங்க, கேரளாவிலேருந்து போயிருக்காங்க. ஸோ படித்தவங்க இன்ஜினியர்ஸாக இங்கேருந்து அங்கே போகிறாங்க. அதே நேரத்தில் படிக்காத மக்கள் வட இந்தியாவில் இருந்து அதிகமான அளவில் இந்த சித்தாறு, கொத்தனாறு இந்த மாதிரியான வேலைகளுக்கு அங்கே போகிறாங்க. நல்ல சம்பளம் கிடைக்குதுங்கிறதுனால இஸ்ரேலுக்கு அங்கே போகிறதுனால இப்போ ரஷ்யா என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய மிலிட்ரியில் இந்தியர்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்பை உருவாக்குது. வடகொரியா மிலிட்ரி உதவி செய்யுது, ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, மிலிட்ரி மேனாகவே அனுப்புகிறாங்க. பட் இந்தியாவில் இருக்கக்கூடிய கட்டட தொழிலாளிகள், படிக்காதவங்க, பாமரர்கள், அவங்க அதுக்கு முன்னாடி துப்பாக்கியே தூக்கியிருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களை கூட்டிகிட்டு போய் ரஷ்யாவில் ட்ரெயின் பண்ணி அவங்கள மிலிட்ரி மேனாக மாற்றுறதுக்கான வேலையை இப்போ ரஷ்யா தொடங்க போகுது. அதற்காக இந்தியன் கவர்மெண்ட்டோட அவங்க சைன் போடுறதுக்கும் ரெடியாக இருக்காங்க. வேலைக்கு அப்படின்னு சொல்லி அவங்கள எடுத்து அடுத்த கட்டமாக அவங்களுக்கு மிலிட்ரி பயிற்சி கொடுத்து கையில் துப்பாக்கி கொடுத்து உக்ரைனை நோக்கி அனுப்ப போகிறாங்கிறது தான் ஷாக்கான ஒரு நியூஸ். ஸோ இப்படிப்பட்ட செய்தி எவ்வளவு பேரை அப்படி கூட்டு போக போகிறாங்க அப்படின்னு கேட்டால் 10,00,000 இந்தியர்கள் அப்படி போக போகிறாங்க அப்படிங்கிறது தான் அதிபயங்கரமான செய்தி. ஸோ 10,00,000 இந்தியர்களை அப்படியே டேக் ஓவர் பண்ணி அங்கே கொண்டு போக போகிறாங்க. அப்போது இந்தியர்களுடைய ஜீன் ரஷ்யாவிலும் விதைக்கப்படும் அப்படிங்கிறது தான் இங்கே மறைமுகமான ஒரு எச்சரிக்கை பதிவு. ஸோ அங்கே குடியுரிமையும் கொடுத்துட்றாங்க இந்த 10,00,000 பேருக்கு. அதுதான் இங்கே கூடுதல் ப்ளஸ் பாயிண்ட். அப்போ குடியுரிமை கொடுக்குறாங்கன்னா ரஷ்ய பெண்களை அவங்க திருமணம் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்குது. இந்தியர்களுடைய ஜீனு அங்கே ரஷ்யாவில் குழந்தைகளாக உருவாவதற்கான வாய்ப்பையும் ரஷ்ய அதிபர் புட்டின் வந்து உருவாக்குறார். எவ்வளோ பெரிய பிளான் பாருங்கள். ஸோ இது வந்து வேலைவாய்ப்பு மட்டுமல்ல, ரஷ்ய குடிமக்களுடைய எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதற்கான ஒரு பெருத்த பிளான், பக்கா பிளான், புட்டினுடைய பிளான். இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஆடியோ பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம்ல, 2வது ஆடியோ ட்ரம்பை பற்றியது அப்படிங்கிறது ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற நபருடைய கொலை சம்பந்தமான வீடியோ. பட் ஆஃப் த ரெக்கார்டில் எப்படி இருக்குது அப்படின்னா, அவர் வந்து ஒரு தற்கொலை தான் செஞ்சுக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். இவர் வந்து ஒரு தொழில் அதிபர், ஆனால் அதுக்கு முன்னாடி அவர் என்னவா இருந்தார் அப்படின்னு கேட்டால் ஒரு கல்லூரியில் பேராசிரியராக இருந்தார். அதற்கு பிறகு பேங்கிங் செக்டாருக்கு உள்ள நுழைகிறார். இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் செக்டாருக்குள்ள உள்ள நுழைஞ்சு பெரிய அளவில் சாதிக்கிறார். அமெரிக்காவினுடைய கிளின்டன் உள்ளிட்ட அந்த பிரசிடென்ட்டுகளெல்லாம் தன்னுடைய பக்கம் இழுக்கிறார். உலகின் பல்வேறு ஜிம்மு, அதற்கு பிறகு கிளப்பு இதெல்லாம் தனக்கு சொந்தமானதாக மாற்றுறாரு. நிறையா வந்து மாடிஃபை பண்ணுறாரு கிளப்புகளை. ஸோ தொடர்ச்சியாக தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பணக்காரர்களை இழுத்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களை பூரா செஞ்சு கொடுக்குறாரு. அதில் பெண்கள் மீதான பாலியல் புகார் அப்படிங்கிறது இவர் மேலே சுமத்தப்படுது. 13 மாதம் சிறை தண்டனை அனுபவிக்கிறாரு. அதற்கு பிறகு வந்து 2005 இந்த சம்பவம் நடக்குது. தொடர்ச்சியாக 2011 2018 வரைக்கும் இவர் அப்படியே வந்து வெளியில் வாக் போகிறாரு. பட் 2019 மறுபடியும் ஒரு கேஸ் வந்து அவர் உள்ளே போகுது. அவர் வந்து டொனால்டு ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா அதிபராக இருந்த காலகட்டத்தில் அவர் வந்து சிறையிலேயே மர்மமான முறையில் மரணம் அடைகிறாரு. அது தற்கொலை அப்படின்னு கேஸ் ஃபைல் மூடப்படுது. இப்போது எலான் மஸ்க் மறுபடியும் அந்த விஷயத்தை தோண்டி எடுக்கிறாரு. இதை CNN வந்து ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. அதில் ஜோகன்னா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லேடி, அவங்க ட்ரம்போடு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபோட்டோ வந்து வெளியாச்சு. அந்த ஃபோட்டோவும் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ அந்த ஜோகன்னாங்கிற லேடி வந்து வயது குறைவான காலகட்டத்திலேயே கிளப்புக்குள்ளே என்ட்ராகிறதுக்கான வாய்ப்பை யார் கொடுத்துருக்கா அப்படின்னா ஜெஃப்ரி எப்ஸ்டீன் அப்படிங்கிற அவர் உயிரோடு இருந்த காலகட்டத்தில் கொடுத்துருக்காரு. யாருக்காக அவங்கள வந்து கூட்டு வராரு இவர் அப்படின்னா ட்ரம்ப்புக்காக கூட்டு வராரு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரம்ப்பு பெண்கள் விஷயத்தில் எப்படி இருக்காரு அப்படிங்கிறத பல்வேறு விதங்களில் செய்திகளை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதில் ஒரு பகுதியாக தான் இந்த ஜோகன்னா அப்படிங்கிறவங்க ஜெஃப்ரியினுடைய மரணத்துக்கு காரணமானார்கள் அப்படிங்கிற ஒரு தியரி ஒன்று சொல்லப்படுது. இந்த தியரி ப்ராக்டிக்கலாக ட்ரம்ப், ஜோகன்னா, ஜெஃப்ரியினுடைய மரணம் இந்த 3 முக்கோண பீடத்துக்குள்ளே வச்சு விசாரணை செய்யணும். ஸோ எப்ஸ்டீன் கோப்புகளில் ட்ரம்ப்பினுடைய பெயரும் இருக்குது. அதை அவர் ட்ரம்ப் வெளியிட மாட்டார். பட் நான் பிரசிடெண்ட்டாக வந்து அந்த விஷயத்தை வந்து மாற்றி காட்டுவேன். ஸோ நான் ஆரம்பிக்கக்கூடிய கட்சி அதை பெரிய அளவில் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான தோரணையில் எலான் மஸ்க் இப்போ அந்த செய்தியை பூதாகரமாக மாற்றிக்கிட்டு இருக்கார். எது எப்படியாக இருந்தாலும் CNN இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ட்ரம்ப்புக்கு எதிராக அவருடைய ஆடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க.
ஸோ ஜோகன்னா ட்ரம்ப் பற்றிய விஷயங்கள் இப்போது அமெரிக்கா முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கு. ட்ரம்ப் மறுபடியும் டாரிஃப் வார தொடங்கிட்டார். அவர் பதவி ஏற்ற பிறகு அமெரிக்காவினுடைய வரி, அமெரிக்க மக்கள் செலுத்தக்கூடிய வரி அவர்களுக்கே போய் சேரணும். அதே நேரத்தில் நிறையா தொழில் முதலீட்டாளர்கள் அமெரிக்காவை நோக்கி வரணும். இங்கே இருக்கக்கூடிய செல்வங்கள் அப்படிங்கிறது இங்கேயே பயன்படுத்தப்படணும். வெளிநாடுகளில் இருந்து பொருட்கள் இறக்குமதி செய்வது குறைவாக்கப்படணும் அப்படிங்கிறது ஒரு விஷயத்தை மையப்படுத்தி அவர் டாரிஃப் வார உயர்த்தினார். இதில் அதிகமாக பாதிக்கப்பட்டது சைனா. பட் இப்போ அந்த சுச்சுவேஷன் மாறி இருக்கு. இந்தியாவுக்கும் ஏகப்பட்ட செக் இருக்குது. அதை வரிசையாக நான் சொல்கிறேன். செம்பு ஏற்றுமதி இருக்குல்ல, அதை இந்தியா அமெரிக்காவுக்காக பண்ணாங்கன்னா 50% வரி அப்படிங்கிறது கூடுதலாக இப்போ விதிச்சிருக்காரு. இதனால் இந்தியன் மார்க்கெட்டில் காப்பருடைய ரேட் அப்படிங்கிறது அதிகமாகும். அதே நேரத்தில் அங்கே நம்ம விற்கும் போது நமக்கு நட்டமும் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. ஸோ பொருளாதார ஒப்பந்தங்களை பிரேசில் இப்போ அமெரிக்காவோட நிறுத்தி வச்சுருக்காங்க. அதுக்கு காரணம் என்னென்னா, அங்கே பிரேசில் நாட்டில் அது வந்து பிரிக்ஸில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருக்கக்கூடிய பிரேசில் 50% வரிக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, லூலா அவர்கள் இந்த பிரிக்ஸ் மாநாட்டை நடத்தினார். அதே நேரத்தில் ட்ரம்ப் அதிகமான அளவில் வசைப்பாடினார் இந்த பிரிக்ஸ் 2025 சமிட்டில். ஸோ அவர் மீதான காட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வரியாக மாறி இருக்கு ட்ரம்ப் சைடில். இது ஒன்று. மேலும் எத்தனை நாடுகள்கிட்ட அவர் வந்து வரி போட்டிருக்காருன்னா, முக்கியமாக 6 நாடுகளுக்கு வரி போட்டிருக்காரு. ஈராக் இஸ்லாமிய நாடு, லிபியா, ஸ்ரீலங்கா பக்கத்து நாடு, அல்ஜீரியா, இந்த நாடுகளுக்கெல்லாம் 30% வரி கொடுத்துருக்காரு. தென்னாப்பிரிக்காவுக்கும் 30% வரி. மால்டோவா, புரூனே இந்த நாடுகளுக்கு 25% வரி விதிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 1ஆம் தேதியிலிருந்து இந்த வரி வந்து அமலுக்கு வருது அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட். ஸோ மருந்துகளுக்கு 200% வரி விதிக்க போகிறார் அப்படின்னு ட்ரம்பினுடைய அந்த அறிவிப்பு கூடிய சீக்கிரம் வரும்னு இப்போ விவரம் தெரிஞ்சவங்க பேசிக்கிறாங்க. இது மருத்துவ உலகத்தையே ஆட்டி படைக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறும்னு சொல்றாங்க. ஸோ பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளுக்கு, பிரேசிலுக்கு 50% போட்டிருக்காங்கிறது வேற. பிரிக்ஸ் கூட்டமைப்பு நாடுகளாக இருக்கக்கூடிய இந்த ரஷ்யா, இந்தியா, சைனா, சவுத் ஆப்பிரிக்கா, இந்த நாடுகளுக்கெல்லாம் கூடுதலாக 10% வரி அப்படிங்கிறது பொருட்களுக்கு விதிக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவர் அனௌன்ஸ்மெண்ட்டாக கொடுத்துருக்கார். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. வியட்நாம், அந்த நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வியட்நாமுக்கும் அமெரிக்காவுக்கும் ஆகவே ஆகாது. அந்த நாட்டுக்கும் 30% வரி கொடுத்துருக்காரு. ஸோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ட்ரம்ப்பு தன்னுடைய சக மெய்க்காவலர்கள் இருக்காங்கல்ல, அவங்களையும் டிஸ்மிஸ் பண்ணியிருக்கார். ஒரு புறம் டாரிஃப் வார நடத்திட்டு பென்சில்வேனியாவில் அவர் வந்து காதோடு சேர்த்து ஒரு சுட்டாங்கல்ல, ரைட்டா? அப்போது சுடும்போது நீங்கள்லாம் என்னடா பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒரு 6 ரகசிய சேவகர்களை பணி நீக்கம் செஞ்சுட்டார், டிஸ்மிஸ் பண்ணிட்டார். ஸோ நீங்கள்லாம் வந்து ஈரானுக்கு ஆதரவாக ஏதாவது பண்ணி என்னை கொண்டாலும் கொண்டுருவீங்களா அப்படின்னு அந்த 6 பேரையும் தூக்கிட்டார். ஸோ பென்சில்வேனியா ஈவெண்ட்டில் இந்த 6 ரகசிய காவலர்கள் யார் அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் கிடைக்கல. பட் அவரை காப்பாற்றின ஒரு மெய்காவலர் இருக்கார்ல, அவருக்கு மட்டும் போஸ்டிங்கை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. அது அவர் பதவியேற்ற அன்னைக்கே செஞ்சார் அப்படிங்கிறத நம்ம பிரசாத் சிக்னேச்சர் சொல்லியிருந்தோம். சரி, ரஷ்யாவினுடைய போரில் உக்ரைன் ஜெயிச்சிருச்சா தோத்துருச்சா அப்படிங்கிறது தொடர்பாக ஹங்கேரியினுடைய முக்கியமான தலைவர் ஆர்பன் அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட்டு, ரஷ்யா கிட்ட யூரோப்பியன் யூனியன் என்னைக்கோ தோத்து போச்சு, அவங்க இன்னமும் ஜெயிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறேன்னு சொல்லி தோத்துக்கிட்டே தான் இருக்காங்களே தவிர ரஷ்ய அதிபர் புட்டினை அவங்களால ஜெயிக்கவே முடியாதுங்கிற ஸ்டேட்மெண்ட்டை உண்மைத்தன்மையாக இவர் ஹங்கேரியினுடைய ஆர்பன் அவர்கள் சொல்லியிருக்கார். இன்னொரு புறம் போப்பாண்டவரை மீட் பண்ணி பாவ மன்னிப்பு கேட்க போயிருக்காரு. யாரு? நம்முடைய உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி. எதுக்காக போயிருக்காரு? பாவ மன்னிப்பு தான் கேட்க போனாரா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக போப்பாண்டவர்கிட்ட போய் பாவ மன்னிப்பு கேட்கக்கூடிய சடங்கு நடைபெறும், அதில் மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் 20,000க்கும் மேற்பட்ட குழந்தைகளை ரஷ்யா கொண்டு விட்டாங்க. எங்களை பாருங்கள், எங்களை எப்படி சித்திரவதை பண்ணுறாங்க. ஸோ அமைதியை குலைக்கிறாங்க, உக்ரைனுடைய அமைதியை குலைக்கிறாங்க. நாங்கள் நேட்டோவில் கூட அங்கத்தினராக மாறினா ரஷ்யாவுக்கு என்ன பிரச்சனை? பாருங்க போப்பாண்டவரை இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இத்தாலியில் இருக்கக்கூடிய, ரோமில் இருக்கக்கூடிய அவர்கிட்ட போய் மண்டியிட்டு மன்னிப்பு கேட்டு அதோடு தன்னுடைய கண்ணீரையும் சிந்தி ஒரு பெரிய அவருடைய நம்பிக்கையை வாங்குறதுக்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்காரு. இதில் ஜெலன்ஸ்கி வந்து கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, மீடியாவினுடைய ஃபோக்கஸ் ஒரு நாளைக்கு கிடைக்கும், அவ்வளவுதான். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஜப்பானுக்கும் வந்து டாரிஃப் வாரில் யார்? ட்ரம்ப் அதிக அளவில் வரி விதிச்சிருக்காரு. ஈவன் தென்கொரியாவுக்கும் வரி விதிச்சிருக்காரு. வடகொரியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் அவர் வரி விதிப்பதற்கான வாய்ப்புங்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னா அவங்களுக்கிட்ட எந்த விதமான டீலுமே அமெரிக்கா செய்யலை. ஸோ ஜப்பான் தென்கொரியா கிட்ட 25% வரி அப்படிங்கிறது கூடுதலாக கிடைத்திருக்கக்கூடிய செய்தி. ஜப்பான்கிட்ட தான் வந்து அமெரிக்காவினுடைய கடன் பத்திரங்கள் அதிக அளவில் இருக்குது. அவங்க அதை விற்றாங்கன்னா டாலருடைய ரேட்டுங்கிறது கம்மியாவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது.
ஸோ அதனால் வந்து அவங்கள மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டு இருக்காங்க அமெரிக்கா. இப்படி போய்கிட்டு இருக்கு நாட்டினுடைய நிலைமை. உலகின் ஒவ்வொரு நாடுகளிலையும் நடக்கக்கூடிய செய்திகளை படிக்கும்போது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நிச்சயமாக நம்முடைய அடுத்த சில நாட்களில் காப்பருடைய ரேட்டு வந்து இந்தியாவில் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ட்ரம்ப் விதிச்சிருக்கக்கூடிய இந்த வரி அப்படிங்கிறது இந்தியாவையும் பாதிக்கத்தான் செய்யுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. என் கையெழுத்தின் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தென்னிந்தியாவின் கட்டடக்கலை ராஜாக்கள் கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அண்ட் நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். குறைந்த விலையில் தரமான பொருட்களான உங்களோட கனவு இல்லத்தை பிரம்மாண்டமா கட்டி கொடுக்கறாங்க கிரியேட்டர் கன்ஸ்ட்ரக்ஷன். அதோட இன்டீரியர் டிசைனால உங்களோட வீட்டை அழகாக்குறாங்க நார்த் வெஸ்ட் இன்டீரியர்ஸ். ரெசிடென்சியல் அண்ட் கமர்ஷியல் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சூப்பர்வா இருக்கணும்னா தொடர்புக்கு 72907999. நீங்க நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493592 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.